சாதனைக்கு சொந்தக்காரனாக கருணாகரன் பிரதாப் என்ற வீரனின் பெயர் வரலாற்றில் பதியப்படும். டெக்கரேஷன் பண்ணினாலும் அவன் தான், பேண்டுக்கு வந்தாலும் அவன் தான், ஏச்சு வாங்குறதும் அவன் தான். போட்டியை கண்ட போதுதான் உசார் கூடும். தமிழ்காரருக்கு ஒண்ணுதான், முஸ்லிம்காரருக்கு ஒண்ணுதான், சிங்களக்காரங்களுக்கு ஒண்ணுதான். மண்ணினுடைய பெருமையை சுமந்து செல்ல வேண்டியவர்கள் நாங்கள். போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வரலாற்றில் முதல் தடவையாக 18 வயதுக்கு உட்பட்ட இலங்கை கபடி தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட பலாலி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவன் கானா பிரதாப் அவர்களுக்கு இன்று பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழகத்தினால் மகத்தான வரவேற்பு வழங்கப்பட்டு பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். அந்த நிகழ்வின் காணொளிக்கு செல்லலாம், வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். உங்களோட கபடி போட்டிகளை பற்றி என்னென்று உங்களோட ஆரம்ப காலம் இருந்தது, என்னென்று இந்த தூரத்துக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, எங்களை பற்றி ஆரம்ப காலத்திலிருந்து இருக்க சொன்னீங்கன்னா. ஆரம்ப காலம் என்றால் ஆரம்ப காலத்தில் நான் பருத்துறையில் கபடி விளையாடி கொண்டிருந்தேன். கபடி கலடியாசி பள்ளிக்கூடத்திலிருந்து தான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்படியே விளையாடி கொண்டிருந்தால் இந்த பலாலி மண்ணுக்கு இடம்பெயர்ந்து வந்து பலாலி மண்ணிற்காக கபடி விளையாடி கொண்டிருந்தேன், பலாலி பள்ளிக்கூடத்திற்காக. அதுக்கு பிறகு கிளப்பில் விளையாடி கிளப் எனக்கு முன்னுரிமையில் தந்திருந்தது. இப்போ இந்த ஸ்ரீலங்கா டீமுக்கு எடுபட்ட பிறகும் கிளப் தான் எனக்கு எல்லா செலவுகள் சப்போர்ட் எல்லாம். இப்போ கூடி கிளப் தான் எனக்கு எல்லாம் செய்து வருகின்றது. பெரும்பான்மை எல்லா இடமும் சொல்லப்படுற ஒரு விஷயம் அது கபடி இல்லை. ஆகிய என்ன விளையாட்டு என்றாலும் இந்த பெரும்பான்மை இனத்தால் சிறுபான்மை இனம் புறக்கணிக்கப்படுகிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப தமிழாக்களை உள்ள எடுக்க கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் இருக்குன்னு அதைப்படியில நீங்க போய் அங்க செலக்ட் ஆகும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அவையில் என்ன மாதிரி கௌரவம் உங்களுக்கு தந்தது? எனக்கும் இங்க இருந்து போக சொன்ன இனம் தமிழ்கார எடுக்க மாட்டோம்னு. ஆனா இவையெல்லாம் இங்க எப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம் மூட நம்பிக்கையில. ஆனா அங்க போனா தமிழ்காரருக்கு ஒண்ணுதான், முஸ்லிம்காரருக்கு ஒண்ணுதான், சிங்களக்காரங்களுக்கு ஒண்ணுதான். அங்க தமிழ்காரங்களை பார்த்து செலக்ட் பண்ற, சிங்களக்காரங்களை பார்த்து செலக்ட் பண்றதில்ல. அங்க திறமையை பார்த்து தான் செலக்ட் பண்றாங்க. அங்க என்னோட சேர்த்து 5 தமிழ்காரங்க வந்தாங்க. தமிழ்காரங்கள்ல 4 தமிழ்காரங்க எடுபட்டாங்க. அது அப்ப தமிழ்காரங்களை எடுக்காட்டி 4 பேரையும் எடுத்திருக்க மாட்டாங்க. அங்க திறமையை பார்த்து தான் டீம் எடுக்கிறாங்க. இப்ப நீங்கள் எந்த டீமோட இப்ப இனி அடுத்த உங்கள்ட்ட போட்டி இருக்க போகலாம்? போட்டி என்னை அங்க போய் ஃபாரின் போய் தான் சொல்லுவாங்க, இது ரோ போடுவாங்க எந்தெந்த டீமோட மேட்ச். இப்ப சொல்ல மாட்டாங்க, நீ கூப்பிடுவாங்க பிராக்டிஸுக்கு. உங்க மன வலிமை எப்படி இருக்குது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன லட்சியமா இருக்க போகுது உங்களுக்கு? எனக்கு மன வலிமை ஒன்றும் இல்லை. எந்த லட்சியம் நான் கபடியால் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து ப்ரோ கபடிக்கு சென்று நான் அங்கே போய் விளையாடணும்னு ஒரு லட்சியம் இருக்கு. இப்போ பெரும்பான்மையான பெற்றோர்கள் பார்த்தா பிள்ளையில படிப்புல தான் சாதிக்கிறதுக்காக முன்னேற்றி கொண்டு செல்வார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா உங்களை விளையாட்டுத்துறையில சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு உபயோகம் செய்தது? அம்மா அப்பாவும் என்ன அரைவாசி படிப்பு அரைவாசி விளையாட்டு, அதை விட படிப்பை விட விளையாட்டுக்கு தான் என்ன முன்னுரிமை கொடுத்தாங்க. கபடிக்கு மென்மேலும் முன்னுரிமை கொடுத்தாங்க. கபடி என்றால் எங்களோட குடும்பமே வேறு. நான் விளையாட போய்க்க குடும்பம் என்று எல்லாரும் பரம்பரை அத்தையாக்கள் சகல பேரும் அறியணும் கபடி விளையாடும் போது. அப்போ அம்மாக்கெல்லாம் முழு சப்போர்ட். எனக்கு என்ன நடந்தாலும் அம்மா தான் இல்லை. படிப்பு இப்போ எனக்கு ஓயல 2C2S. அப்போ அம்மா அதை கூடி கவலைப்படையில. இப்போ நான் இப்போ இந்த ஸ்ரீலங்கா டீம் கடுபட்டதை தான் அம்மா சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்போ படிப்பு முன்னுரிமை தான், விளையாட்டு முன்னுரிமை தான். அப்போ பெற்றோர் மேல் விளையாட்டுக்கும் விடணும், படிப்புக்கும் விடணும். உங்களோட இந்த வெற்றி தொடர்பாக இந்த ஊர் மக்களினுடைய கருத்துக்கள், ஊர் மக்கள் எப்படி அதை உணர்றீங்க இந்த தருணத்தை? எல்லாரையும் விட ஊர் மக்கள் பெருமையாக தங்களோட மண்ணுக்கு இப்படி ஒரு பெருமைன்னு. நான் அதை விட விண்மீன் கிளப் அவையெல்லாம் என்ன இப்போ இந்த செலெக்ஷனுக்கு பிறகு ஆக உயர்த்தி கொண்டு வராங்க. இப்போ இந்த கவரேஜ் பண்ணி சகலது. அப்போ விண்மீன் குரூப்பில் நான் செலக்ட் ஆன பிறகு கணக்கா இதுகள் மெசேஜ்கள் வந்துச்சு, பெருமைப்படுறோம் அப்படி இப்படின்னு. அப்போ நான் ஊர் மக்களுக்கு சொல்லி காண்டேன், எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஊர் மக்கள் கிளப்
நிர்வாகங்கள் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து உள்ளங்களும், எல்லா ஊர்ல இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் எமது ஊருக்கும் பாடசாலைக்கும் விண்மீன் விளையாட்டுக் கழகத்திற்கும் பெருமை சேர்த்த நாயகன் கபடி வீரன் கருணாகரன் பிரதாப்பை விண்மீன் விளையாட்டுக் கழகம் கௌரவப்படுத்துகின்றது. இந்த நிலைக்கு அவர் வருவதற்கு முதல் காரணம் அவன் கபடி மீது கொண்ட பற்று. ஏனெனில் அவன் தனது பெயருக்கு முன்னால் கபடி வீரன் பவன் எனும் வெளிநாட்டு கபடி வீரனின் பெயரோடு தன்னை பவன் பிரதாப் என்று கூறிய நாளிலேயே அவன்
கபடி மீது வைத்த பற்று நமக்கு தெரிந்தது. 18 வயது தேசிய அணிக்கு அகில இலங்கை ரீதியாக 166 வீரர்கள் பங்கு கொண்டார்கள். இதில் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று என பல சுற்றுக்களை கடந்து இறுதியாக 12 பேர் கொண்ட பேர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டு தேசியத்துக்கு தெரிவாகி என்பது எளிதான விடயமல்ல. அசாத்திய திறமை கொண்டதனாலேயே இது சாத்தியமானது என்பது நிதர்சனமான உண்மை. வடமாகாணத்தில் பல வீரர்கள் இலங்கை தேசிய அணியில் உள்வாங்கப்படும் போது அவர்கள் எம் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்த்தி வரவேற்று பேஸ்புக்கில் பதிவுகளை போடுவோம். ஆனால் இன்று எம் பலாலி விண்மீன் கபடி வீரனும் எமது பாடசாலை மாணவனுமாக்கிய கருணாகரன் பிரதாப் அவர்கள் இலங்கை 18 வயது தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி எம்மை அளவற்ற சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாம் அறிந்த வகையில் விண்மீன் விளையாட்டுக் கழக வரலாற்றில் விண்மீன் கபடி அணியின் முதல் தேசிய வீரன் என்ற சாதனைக்கு சொந்தக்காரமாக கருணாகரன் பிரதாப் என்ற வீரனின் பெயர் வரலாற்றில் பதியப்படும். விழாவின் தலைவர் அவர்களே, தமிழுக்கும் பலாலி மண்ணுக்கும் பெருமை சேர்த்த மண்ணின் மைந்தன், இவருடைய உலை வீரன், உலா நாயகன், கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற பிரதாப் அவர்களே, இவருடைய பெற்றோர்களே, இவருடைய வெற்றியின் காரணிகளாக அமர்ந்திருக்கின்ற பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள், பல வழிகளிலே உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறி நிற்கின்றேன். தமிழ் இனி மெல்ல சாகுமோ என்று ஒரு வரி இருக்கிறது. தமிழினுடைய பெருமையை, எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை சுமந்து செல்ல வேண்டியவர்கள் நாங்கள். அது சந்ததி சந்ததியாக எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தார்மீக பணி, பொறுப்பு. அந்த பெருமையை தன்னுடைய தோள்களிலே சுமந்து தேசியம் வரை கொண்டு சென்றிருக்கின்றார் எங்களுடைய மாணவன், எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய தம்பி, எங்களுடைய சகவீரன், எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்ந்த மண்ணின் மைந்தன். அவரை கௌரவிப்பது என்பது நிச்சயமாக ஏற்புடைய செயலே. அவ்வளவு தூரம் தன்னை வளர்த்து, தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி, அந்த குடும்பம் ஆளுகின்ற இந்த மண்ணை, இந்த சூழலை, தன்னுடைய பாடசாலையை தேசியம் வரை ஒரு வீரனாக கொண்டு சென்றிருக்கிறார். ஆகவே இந்த வீரனுடைய இந்த மகத்தான செயல் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய மண்ணிலே இருந்து தேசிய வீரனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரன், தம்பி, இவருடைய வாழ்வும் பணியும் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. இதற்கு பின்புலத்திலே பலர் உழைத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். அவருடைய பெற்றோர்கள், அவர்களுடைய வளர்ப்பு, பாடசாலையிலே அவரை இனம் கண்டு அவரை ஊக்குவித்து அவரை வளர்த்தெடுத்த பாடசாலை சமூகம், அவர்களுக்கு இது தகுந்த பயிற்சிகளை கொடுத்து அவரை நிலைக்கு ஆளாக்கிய அவருடைய பயிற்றுவிப்பாளர்கள், பல்வேறு வழிகளிலே அவர் முன்னேறி செல்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று சொல்லி பலர் இந்த வீரனுடைய வெற்றியிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய வெற்றிக்கான காரணிகள் எல்லாம் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு இடத்தை நம்முடைய சகோதரன், நம்முடைய வீரன் உருவாக்கி எடுத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்ந்தவர்கள் பலர். அவர்களிலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆனவர்கள் மற்றவர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மற்றவர்களுடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய வாழ்விலே அவர்கள் முன்னேறி செல்வதற்கான தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே. நாங்கள் எங்கெங்கெல்லாம் இளையோரை பற்றி, இளைஞர்களை பற்றி கதைக்கிறோம், அப்பொழுதெல்லாம் இளையோரை நாங்கள் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்போம். பிழையான தவறான வழிகளிலே தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்ற இளையோர்கள் திரும்பி வர வேண்டும்,
போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி இளையோர்களை எப்பொழுதுமே நாங்கள் நெகட்டிவாகத்தான் யோசிப்போம், எதிர்மறையாகத்தான் சிந்திப்போம். ஆனால் அவ்வாறு இல்லை என்று நாம் மறுப்பதற்கல்ல, மாறாக அந்த இளையோர்களுக்குள்ளே, அந்த இளம் பராயத்துக்குரியவர்களுக்குள்ளே இப்படியான எடுத்துக்காட்டான இளையோர்கள், மாணவர்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் அத்தகைய எதிர்மறை சிந்தனைகளோடு நாங்கள் சிந்திப்பதற்குரிய இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டானவர்களாக, முன்மாதிரியானவர்களாக மாறியிருக்கிறார்கள். மற்றவர்களை மாற்றத்திற்கு கொண்டு வருகின்ற பணியை தங்களுடைய தோள்களிலே சுமந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வீரர்கள், இப்படிப்பட்ட கதாநாயகர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணிலே, எங்களுடைய தமிழ் சமூகங்களிலே உருவாக்குகின்ற பொழுது அவர்களை சார்ந்து நிற்கின்ற அந்த வயதை ஒத்தவர்கள் தாங்களும் அத்தகைய உயரிய நிலைகளுக்கு வர வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை பெறுகிறார்கள். அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த மனநிலை உங்கள் மத்தியிலே உருவாக்கப்படும். உங்களுடைய சிறுவர்கள், எங்களுடைய இளையோர்கள் மத்தியிலே அது உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படுகிற பொழுது ஒரு தேசிய வீரனை அல்ல, பல தேசிய வீரர்கள், வீராங்கனைகளை விளையாட்டிலே மட்டுமல்ல, கல்வியிலும், கல்விக்கு அப்பாற்பட்ட இணைப்பாடுவதான செயற்பாடுகளிலும், எங்களுடைய தமிழ் கலைகளை வளர்ப்பதிலும் நாங்கள் பல கதாநாயகர்களை இந்த மண்ணிலே உருவாக்க முடியும். ஆகவே தொடங்கி இருக்கின்ற இந்த ஆரம்ப புள்ளி, உங்களுடைய மாணவன், உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மண்ணை சார்ந்த இந்த சகோதரன் இன்று தேசிய வீரனாக தலை நிமிர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதன் காரணம் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை, தனக்கு கிடைத்த வழிகளை, வரங்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறி சென்றிருக்கிறார். அந்த எதிர்நோக்கோடு கூடிய சவால்களை எதிர்கொண்டு செல்லுகின்ற அந்த தற்துணிவு, தன்னம்பிக்கை, என்னால் முடியும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கையும் அதற்கான விடாமுயற்சியும் இன்று இந்த பிள்ளையை தேசிய வீரனாக உருவாக்கி இருக்கிறது. ஆகவே தேசிய வீரனாக தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய இந்த சகோதரன், எங்களுடைய இந்த மண்ணின் மைந்தனை நாங்கள் கௌரவிக்கிறோம், பாராட்டுகிறோம். அந்த கௌரவிப்பும் பாராட்டும் அவருக்குரியது, அது வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை போன்ற பல கதாநாயகர்கள், கதாநாயகிகள் எங்களுடைய மண்ணில் இருந்து ஒவ்வொரு நிலைகளிலே உருவாக வேண்டும். அது எங்களுடைய ஆசை. ஆகவே இந்த வீரனை போல, இந்த கதாநாயகனை போல வேறு பல வீரர்கள், கதாநாயகர்கள் தங்களுடைய துறை சார்ந்த நிலைகளிலே முன்னேறி வர இந்த சகோதரனை நாங்கள் வாழ்த்துவதோடு, கௌரவிப்பதோடு, உங்கள் முன்னாலே இருக்கின்ற பிள்ளைகள், மாணவர்கள், இளையோர்கள், பெற்றோர்கள், உங்களுக்கு இது ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்தங்களை இத்தகைய உயரிய நிலைகளிலே நீங்கள் கண்டு பெருமை காணுகின்ற அந்த நிலையை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய விழாநாயகன், கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற தேசிய அணி வீரன் பிரதாப் அவர்களை வாழ்த்தி கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே அவருடைய பெற்றோருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அவரை இனம் கண்டு ஆளாக்கி வளர்த்தெடுத்து உருவாக்கிய பாடசாலை சமூகத்தை நாங்கள் நன்றியோடு பாராடுகிறோம். இவரை சக தோழனாக நின்று, தோளோடு தோள் நின்று உருவாக்கிய பயிற்சியாளர்களை நாங்கள் நன்றியோடு பாராட்டுகிறோம். ஒவ்வொரு வழிகளிலே உதவி செய்தவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். இந்த சகோதரன் மேலும் முன்னேறி வாழ்க்கையிலே பல வெற்றிகளை காண வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் இவரோடு இருந்து தொடர்ந்தும் இவரை வழிநடத்தவும், இவர் தான் காணுகின்ற அந்த கனவினை நிறைவாக பெற்றுக்கொள்ள, வெற்றியின் மகுடத்தை தான் சூடிக்கொள்ள, பல்வேறு இளையோர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு இளைஞனாக இவர் தன்னை உருவாக்கிக் கொள்ள தொடர்ந்தும் இறைவன் இவரோடு இருந்து இவரை வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆசிரியர்களை கூறி சந்தர்ப்பத்தை அளித்த குழுவினருக்கு நன்றிகளை கூறி அமர்கின்றேன். நன்றி. இன்றைய நாளில் இந்த விழாவை முன்னெடுத்திருக்கும் விண்மீன் விளையாட்டு கழகத்துக்கு முதல் கண்ணனுடைய பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த விழாவானது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதால் நாங்கள் மேலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடசாலையில் கல்வி மட்டுமல்ல, விளையாட்டு இரண்டு கண்களாக நாங்கள் போற்றி வருகின்றோம்.
தனிய விளையாட்டு மட்டும் பாடசாலை அல்ல, கல்வி மட்டும் பாடசாலை அல்ல, இரண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக பாடசாலையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் பாடசாலை ஆசிரியர்களும் எனதும் விருப்பமாகும். அதற்கேற்ப பிரதாப் இந்த நிலைமையை அடைந்ததையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் படுகின்றோம். பிரதாப்பின் ஆரம்ப காலம் 6ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு அவரை தெரியும். கலட்டி ஆசியில் அவர் படிக்கும் போது இருந்தார். அப்ப இப்ப மாதிரி இல்லை, குண்டு பயிராக இருந்தால் அந்த கபடி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்கு வச்சோம். வைக்கும்போது போய் 2 பேரை 2 சம்பளத்துக்குள்ள தூக்கி கொண்டு வந்தவன் நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்பவே அவனுக்கு கபடி என்ற அந்த விஷயம் வந்து அந்த ரத்தத்துல ஊறி இருக்கிற விஷயம். எங்கள் பாடசாலையிலே வந்து அவன் குண்டர்கள் போட்டியில் மாகாணத்தில் முதலிடம் பெற்று தேசிய மட்டத்துக்கு சென்று அங்கும் பங்கு கொண்ட ஒரு வீரன். எங்களுடைய பாடசாலை கபடி அணியை சென்ற முறை தேசிய மட்டத்திற்கு வழிநடத்திய ஒரு தலைவன், கேப்டன். அப்படி பல எங்கள் பேண்ட் அணியின் லீடர், பலவிதமான பங்குகளை எங்கள் பாடசாலையில் அவன் ஆற்றியிருக்கின்றான். அதைவிட அவனுடைய எங்களுடைய ஆசிரியர்களுக்கு விருப்பமான பண்பு என்றால் அவன் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கண்டாலும் ஒரு பணிவு ஒன்று இருக்கிறது, கீழ்ப்படிவு என்ற அந்த கோட்பாடு அவன்கிட்ட இருக்குது. எவ்வளவு பேசினாலும் அடுத்த விஷயம் வந்து செஞ்சு கேட்பான். எல்லா ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்கிற பண்பு எல்லோரும் இந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். அதை உண்மையாக பெற்றோரின் அவருடைய குடும்பத்தாரின் ஒரு விஷயம்தான். இங்கே கூடுதலார்கள் எந்த ஒரு விளையாட்டும் அவன் கபடிக்கு வரும்போது அப்பா அம்மா இல்லாமல் அவன் வந்ததில்லை. வளைய போட்டி இருந்தால் என்ன, கோட்டை போட்டியா இருந்தா என்ன, மாநில போட்டியா இருந்தா என்ன, ஏன் தேசிய மட்டம் கூட அவர்கள் வந்திருந்தார்கள். அப்ப அந்த பிள்ளைங்க வளர்ச்சியில அந்த பெற்றோரின் அர்ப்பணிப்பை நான் உண்மையாக பாராட்டுகின்றேன். அவர்கள் பாடசாலை மீதும் அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர்களை கூறிக்கொண்டு கபடி ஒரு முறை போன முறை மாகாண மட்டத்திலே கபடி போட்டி நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் வென்று கொண்டிருந்தோம். பிறகு இடையில சிறிய ஒரு தோல்வி ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அப்போது எல்லோரும் பிடிபட்டு விட்டார்கள். இவன் வந்து கால் கீழ் பாதம் அப்படி தோல் இடிஞ்சு ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த நிலைமையிலையும் கூட அவன் போய் எதிரணி வீரர்களை அடித்து போட்டு வந்து, நான் சொல்லும்போது எனக்கு மயிர் கூச்சடிக்கிறது. அந்த டைமில் அவன் கால ரத்தம் போடுது, கீழால தோல் விஞ்சி போயிட்டு கீழ் பாதம் இருந்தும் போய் அடிச்சு போட்டு வெற்றியை பெற்றுக் கொடுத்தோம். இந்த ஓர்மம் எல்லாருக்கும் போகணும். அதாவது ஒரு சின்ன விஷயம் மனம் தூண்டு ஐயோ என்னால் இயலாது முடியாது என்று இருக்கிறவர்கள் மத்தியில் அவருடைய அந்த நல்ல பண்புகள், நல்ல எடுத்துக்காட்டுகளை நீங்களாம் அடுத்த தலைமுறையார்கள் பாடசாலைக்கும் இந்த ஊருக்கும் விண்மீனுக்கும் அடுத்த சந்ததி நீங்களா யோசிக்கணும். பிள்ளைகள் அதை யோசிச்சு எங்களால் முடியும் சொல்லி அந்த ஒரு இதை அவர்கள் அந்த கற்றுக்கொள்ளுங்க. எல்லோருடைய அன்பும் பாராட்டும் இன்னும் மேலும் பல வெற்றிகளை அவனுக்கு பிறக்க வேண்டி தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, மேலும் இங்கு வருகின்ற பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனது பெருநாளைய போட்டி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்வு இடம்பெறப் போகிறது என தெரிந்து அந்நிகழ்வுக்கு பிரதாப் 6ஆம் ஆண்டில் 2018ஆம் ஆண்டு என்னிடம் அங்கு கலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலைவன் பாடசாலையில் கல்வி வைப்பதற்காக வந்தார். அவர் வந்ததிலிருந்து ஏனைய மாணவர்களை விட வித்தியாசமானவர்களாகத்தான் தென்பட்டார். ஏனைய மாணவர்களை நான் போட்டிக்கு கூட்டிக் கொண்டு செல்லும் போது அவர்கள் அந்த ஸ்போர்ட்டில் போய் கலங்குவார்கள். ஆனால் பிரதாப்புக்கு போட்டியை கண்ட போதுதான் உசார் கூடும். ஆகவே பிரதாப்பை நான் பார்த்தது குட் பர்சனாலிட்டி, மென்டாலிட்டி, பிசியாலிட்டி, பிளெக்சிபிலிட்டி, ஸ்டெமினா எல்லாம் ஒருங்கை அமைய பெற்ற ஒரு வீரனாக பார்த்தேன். அது தற்சமயம் எங்களுடைய விஜயமாசன் கடந்த ஆண்டு நடைபெற்ற இல்ல மெய்வெண்ணை போட்டியிலே அவர் தனி ஒரு தாக்குதல் படை வீரனாக அந்த இடைவேளை நிகழ்வின் போது காண்பித்தது என் நெஞ்சில் இப்போதும் பதிவாகி இருக்கின்றது. ஒரு தாக்குதல் படை எவ்வாறு வியூகங்களை அமைத்து ஒரு குறிக்கப்பட்ட அந்த ஒரு 19 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்கு அவ்வளவு பிடி ஆக்டிவிட்டியை செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்து காண்பித்து இந்த பலாலி மண்ணுக்கு விண்மீன் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் ஒரு பெருமையை சேர்த்து இருக்கின்றார்.
நான் சொல்ல வாரது என்னென்று சொன்னால் ஈழத்திருநாட்டின் வடபால் அமைந்த பருத்தி முனையில் அமைந்து காணப்படுகின்ற பருத்தி முனையிலிருந்து பலாலி வரை பேசப்பட்ட பிரதாப் இன்று இலங்கை அகிலமே பேசக்கூடிய அளவுக்கு தேசிய வித்துக்கு தெரிவாகி தன்னை சாதனை நாயகனாக ஆக்கியிருக்கின்றார். நான் ஒரு விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஆசிரியர் என்ற வகையில் பிரதாப்புக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் ஒரு பிரசரையும் உண்டு பண்ணுவோம், நீ அங்கு போற இடத்தில் சாதிக்க வேண்டும் என்னும் நிறைய செய்ய வேண்டும். ஆனால் அந்த பிரசரை விட்டு நீ எவ்வாறு வளமையாக இயல்பாகவே தொழிற்படுவியோ அதே போல் உன்னுடைய ஆக்டிவிட்டியை காட்டுவதன் மூலமாக இலங்கை திருநாடு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் இன்று பிரதாப் தன் மூலமாக தன்னுடைய அம்மா அப்பாவை இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ தெரியாது என மற்றவர்கள் கூறும் அளவுக்கு இன்று தன்னுடைய தாய் தந்தையையும் இந்த மேடையில் முன் இவ்வாறான ஒரு பிள்ளையை பெறுவதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம் என்று பெற்றோர் பெருமைப்படும் அளவுக்கு இந்த மேடையில் கொண்டு அமர்த்தி இருக்கின்றார். இது மிகவும் பாராட்டுக்குரியது. அதேபோல் ஏற்கனவே இங்கே கூறியது போல் விஜயகுமார் சார் அங்கு எங்களோடும் பிரதி அதிபராக இருந்த போதும் எல்லோரோடும் நல்ல நட்புறவோடும் உரிமையோடும் பழகுவார். இங்கும் எல்லோரும் அந்த பிரதாப்போடையும் எல்லோருடைய நட்புறவோடும் உரிமையோடும் சக தோழனாகவும் பழகுவதன் மூலமாகத்தான் இது வெளிப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்தவுடன் தான் எனக்கு தெரிந்திருக்கின்றது, நாங்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல கல்வி விளையாட்டு. நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு உடுப்பிட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி தேசிய மட்டத்திலே குண்டர்கள் போட்டியில் முதலாம் இடம் பெற்ற அதே ஆண்டு நிமலேந்திரா தேசிய மட்டத்திலே குண்டர்கள் பெற்றிருந்தார். அதே வகையில் கணித பிரிவிலே தேசிய ரீதியிலே முதலாவது இடம் பெற்றிருந்தது. அதே ஒரு நிகழ்வு முதலாக ஓயல் ஆரம்பித்த இந்த பலாலி பாடசாலை கல்வியிலே ஒரு நைனை பெருமை பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் அதற்கு ஒப்பான இந்த மிகையங்களில் கூட செல்லக்கூடிய அளவுக்கு தேசிய ரீதியிலே இன்னும் ஒரு மாணவனை உருவாக்கி விட்டிருக்கின்றது. அது இந்த பிரதேசம் வாழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பலப்பிரசாதம் என கூறி நான் நீட்டிக்கொண்டு போகவில்லை. இந்த வாய்ப்பினை தந்த விழா ஏற்பாட்டு குழுவிற்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. கபடி வீரனா தேசிய அணியில் ஒளிரும் நம் மாணவனா கருணாகரன் பிரதாப்புக்கு எம் பாராட்டுக்கள். மண்ணின் மனம் வீசும் பலாலி மண்ணிலே மலர்ந்திடும் கடித்திறமை மாணவன் உந்தனிலே வீர விளையாட்டு களத்தில் சுழன்று விகடமாய் மிளிர வாழ்க வளர்க நீ நன்று. கபடிக்கு ஒரு நறுமணம் புரிந்தாய், கருத்திலும் களத்திலும் கலையை உணர்ந்தாய். துடிப்பும் துணிவும் உந்தன் ஆயுதங்களாம், தூங்காமல் உழைத்த உழைப்பின் புரட்சிகளாம். வீர நிலத்தின் வீர சின்னமே, பலாலியின் பெருமையை ஏந்தும் விகாசமே, நாட்டின் தூணாய் வளர்ந்திடும் உன் எதிர்காலம். வழிவிட்டு ஓடாத உந்தன் மனவலிமை, வாடாத ஆசை வாடாத உறுதி, விலகாது வெற்றியின் நிழலை. தேசிய கபடி அணியின் உந்தன் பெயர் எம் நாட்டிற்கே கிடைத்த பெரும் தேர்வு. பலாலி விளையாட்டு கழகம் வாழ்த்துகின்றது உனை, வானலாத உயர்வாய் என. வாழ்க உந்தன் முயற்சி, வளர்க உந்தன் பயணம், நீ உயர்ந்திட இறை ஆசீர்வாதம் என்றும் விண்ணை தாண்டியும் உந்தன் வெற்றிகள் பரவட்டும். பங்கு தந்தை சுதர்சன் அடிகளார் வழங்கி வைப்பார். தற்போது பலாலி விளையாட்டுக் கழக தலைவர்களால் பிரதாப்புக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதே தருணத்தில் பலாலி விளையாட்டுக் கழக விண்மீன் விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் சுதந்திரருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவினை ஏற்பாடு செய்த விண்மீன் கழகத்துக்கு முதற்க நன்றியை கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். நன்றிகள் உண்மையிலேயே அவசியமான ஒன்று. என்னென்னு சொன்னா வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு இது ஒரு ஊக்குவிப்பு. என்னது என்னால என்ன முடியும், என்னால எது சாதிக்கலும், படிப்பிலையா விளையாட்டுலையா வேற என்ன என்னால முடியும் என்றதை என்னங்கண்டு அப்படி சாதிக்கலாம் என்றதுக்கான ஒரு களத்தை வெளிக்காட்டி இருக்கிறதா என்னுடைய மாணவ செல்வன். அவன் உண்மையிலேயே அவன் இந்த உயர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவனோட பணிவு. அதை நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். நிறைய இடத்துல அவன் பட்ட கஷ்டங்களை நான் இதுல சொல்ல வேண்டி இருக்கு.
போன விளையாட்டு போட்டியில பேண்டுக்கு அவன் தான் லீடர். எங்களுக்கு அவனை விட்ட ஆளே இல்லை. நாங்கள் ஒரு 138 குழந்தைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் பெரிய மகாயனாருமே அந்த ரேஞ்சில் எங்களோட ஸ்கூல்ல காட்டி கொண்டிருக்கோம்னு சொன்னோம். அதுக்கு எங்களோட அந்த 138 குழந்தைகளும் 1300 குழந்தைகளுக்கு சமமான செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி எங்களோட அதிபர் ஆசிரியர்கள் அப்படி வழிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல என்னன்னு சொன்னா போனவர் அவன் ஹவுஸுக்கு டெக்கரேஷன் பண்ணினாலும் அவன் தான், பேண்டுக்கு வந்தாலும் அவன் தான், ஏச்சு வாங்குறதும் அவன் தான். அப்படியான ஒரு இதிலும் கூட ஏச்சு வேடிக்கொண்டு ஸ்டார்ட் டைம் வந்துட்டு, ஆனா அந்த பிள்ளை அந்த இடத்துலயும் திருப்பி மனம் போனாம வந்து செய்து அந்த பேண்டையும் நடத்தி ஹவுஸையும் டெக்கரேட் பண்ணி எல்லாம் அவன் என்ன சொல்றா, ஒரு பல்முகத்தை கொண்ட ஒரு எல்லா வடிவங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணிவு அவன்கிட்ட இருக்கு. அந்த இடத்துல வேலை செய்வனா இருப்பான், பேண்ட்ல லீடரா இருப்பான், விளையாட்டுல ஓட்டம் எல்லா இருந்தாலும் அவனா இருப்பான். எந்த டீம், ஃபுட்பால் டீமோ எல்லா டீம்லையும் நாங்கள் போன வருஷம் எல்லா குழு விளையாட்டும் கொண்டு போனாங்க. அது எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் காட்டணும், தெரியப்படுத்தணும் வேண்டது எங்களோட ஆமா. எல்லா நெட்பால், ஃபுட்பால், கிரிக்கெட், கபடி எல்லாத்துக்குமே வாலிபால். ஆனா எதுலையும் போய் முதல் தடவையோட தோற்று வரையில முயன்று வென்று தோக்குறதுல பிழை இல்லை. நாங்கள் முயன்றுதான் தோற்று நாங்கள் தவிர கோழையா இருந்து எங்களோட பிள்ளைகள் எதிலேயே தோற்கலை என்பதை நான் தெரிஞ்சதை சொல்லிக் கொள்றேன். இதுல அவன் பட்ட கஷ்டத்துல என்னன்னு சொன்னா, தட்டிலையும் குண்டிலையும் வந்து பிள்ளை முதலாம் விடம் வலயத்திலையும் செலக்ட் ஆகி மாகாணத்துக்கு போயிட்டான். என்னடான்னு கேட்டா, பலாளியோட குறவு பாடம் அவனை வெயிட்ட கூட்டுன்னு சொல்லி அவனை ஒரு பக்கத்தால அவ்வளோ கரைச்ச, இன்னொரு பக்கத்துல கபடி டீமுக்கு நீ வரணும், இந்த 2 கிலோமீட்டர் வெயிட்ட குறையண்டா அவனை எதிர்த்தான் செய்யறது. வெயிட்ட கூட்டணும், குண்டறியணும்னா வெயிட்ட கூட்டணும், இல்ல கபடி விளையாடணும்னா வெயிட்ட குறைக்கணும். நம்ம அவனை எதை செய்யறது? 2க்கு முடியல வந்து இடிவெட்டு எங்கள்கிட்ட பேச, எங்களுக்கு 2 மாசம் எங்கள்கிட்ட ஸ்கூல்ல வெளியில காட்டணும். அது எங்களால எந்த பிள்ளைய வச்சு எவ்வளவு சாதிக்கணுமோ அதை நாங்கள் செய்யறதுதான் நாங்கள் பிடிப்போம். அந்த எந்த ஒரு பிள்ளைங்க திறமையையும் இதை ஏதாவது எங்களால் ஏதாண்டு விட மாட்டோம், எந்த ஒரு டீச்சர்ஸுமே விட மாட்டோம், எங்கள் அதிபரும் விட மாட்டார். இதையெல்லாம் அதையெல்லாம் சேரும் பின்னால கழிச்சு ஒவ்வொரு பிள்ளைங்க இப்ப கூட நாங்கள் செயற்பட்ட முழுமையில வெல்றதுக்கு காரணம் அதிபருடைய முழுமையாச்சு. அதே மாதிரி அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், நிறைய இது எனக்கு சந்தோஷம் எப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்ல, இந்த பெத்த பிள்ளைங்க அப்படி சந்தோஷப்பட்டது தெரியாது, சரியான சந்தோஷம் அவன் இதுல. ஆனா எனக்கு சரியான லெவலோட ஓலவெல் ரிசல்ட் என்னன்னு சொன்னா, இதுல மற்ற பிள்ளைகளுக்கு குறைச்சல் இல்ல, ரிசர்வ் பிளேயரா வந்தவன் இந்த மாவட்ட நேஷனல் போன டீம் சர்டிபிகேட்டோட பிள்ளை, அந்த பிள்ளைகள் எப்படி போறாங்கன்னா கோச்சா போவாங்க, அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதை விளையாடி கொடுத்து மெயினா தன் உடல் உழைப்ப முழுக்க கொடுத்தது பிரதாப். அது எங்களுக்கு எல்லாரும் தெரியும். பிரதாப் மனுஷன் அப்படின்னு அவங்க தோல் கொடுத்து விளையாடுவாங்க. ரஜீவன் அப்படின்னு நிறைய பேர் இவங்களோட சப்போர்ட்டா விளையாடி இருக்காங்க. இவங்க விளையாடினால பின்னிக்கு இருந்த பிள்ளைகளுக்கு ரிசர்வ் பிளேயர்ஸ் சர்டிபிகேட் இருக்கு. அது நல்ல விஷயம் தான். இவன் 4 பேரை நல்ல இடத்துக்கு வளர்த்து தனியா போகல, 4 பேரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அத்திவாரத்தை போட்டுட்டு தான் வந்திருக்கான் தண்ட பேட்ச்மேட் ஆகலுக்கு. அதே மாதிரி இவன் அப்படி வளர்த்து விட்டுட்டு இந்த பிள்ளை படிப்பால பின்னுக்கு வந்துட்டான்னு சொன்னா, நான் நினைக்காம நான் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியுமோ தெரியாத அவன்கிட்ட போனை பறிச்சு அவனுக்கு அடிச்சு அவன் அம்மாட்ட கூட அப்படி அடி வாங்கி இருக்க மாட்டான். ரிசல்ட்ஸுக்கு நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு சரியான கவலையா இருந்தது. ஆனா இது அதை நிறைவேற்றிட்டான். இனி அவன் வளர்ந்துருவான் என்ற ஒரு இது மட்டும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த விண்வெளி விளையாட்டுகள் அதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சிறு வயதிலிருந்தே கபடி விளையாடி கொண்டு வருகின்றேன். அந்த கபடி விளையாட்டை எனக்கு அறிமுகப்படுத்தியது கெலடி RCTMS ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருந்து தான் நான் 8ஆம் ஆண்டு மட்டும் கபடி விளையாடி கொண்டிருந்து வந்தேன். அப்போது அங்கு எனக்கு பயிற்சி வழங்கிய படையப்பா அண்ணா, ஜூட்டண்ணா, தேவபிரியண்ணா, மற்றது சிவானந்தம் சார், அதிபர் எல்லாரும் தான் எனக்கு கபடி பழக்கி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு சென்ட் தாமஸ் கிளப் அதுவும் எனக்கு கபடி சொல்லி தந்து கொண்டிருந்தன. அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து பலாலி மண்ணிற்கு வந்தேன். பலாலி மண்ணிற்கு வந்து பலாலி பள்ளிக்கூடத்தில் கபடி அணி ஒன்றை நானாகவே எடுத்து அதற்கு முன்வந்து பழகிய கயனண்ணா, கயன்ராஜ், ரோக்சன், மற்ற பிரவா,
அடுத்தது ஜெயந்தம்மா. அவையெல்லாம் பலாலி டீம் என்றதை உருவாக்கி அதை வலய மட்டத்தில் வென்று மாகாண மட்டமும் வென்று நேஷனலில் நாங்கள் குவார்டர் ஃபைனல் என்ற வகையில் போனோம். அதற்கு முன்னுரிமை கபடி அளித்த பயிற்சியாளர்களை நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அணிசாத்தில் ஒரு பொன்னாடை வரும் என்று, ஆனால் அணியே பொன்னாடையோடு வருவதை பார்க்க உண்மையிலே சாதனை நாயகனுக்கு சாதனை